ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சரிசியும் சிறுபைத்தம் பருப்பையும் வச்சு பொங்கல் வைக்க போகிறோம். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். 1.5 கப்பு பச்சரிசியும் வறுத்த சிறுபைத்தம் பருப்பு ஒரு 1/4 கப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முங்குற அளவை விடவும் கொஞ்சம் அதிகமாக தண்ணியை ஊற்றி இதை நல்லா குக் பண்ணிக்கிடலாம். குக்கரில் வச்சு வாசனைக்காக 2 ஏலக்காவும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். 2 வெல்லம் எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துடலாம். ரைஸ் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம்தான் வெள்ளை கரைசலை ஊற்றணும். ஸ்வீட்டுக்கு தக்கன வெள்ளை கரைசலை ஊற்றிட்டு இதை நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி லிக்யூடாக இருந்தால் தான் இன்னும் ஆறும்போது இதை விட திக்காட்டு மாறும். சுக்குத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதுவும் சேர்த்துடலாம், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த அண்டியும் கிஸ்மிஸையும் சேர்த்துடலாம். இந்த ரெசிபி சீக்கிரமாகவே செய்திடலாம். அதே போல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு இது ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம இதை செய்து கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.